எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது? 23ஆம் தேதி எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ மார்க்கெட் நீங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 24,509ல க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ரேஞ்ச் நமக்கு கிடைக்க போறது 24,297 டூ 24,720. ஸோ 720 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கு மேலையும் கீழையும். இதுதான் நமக்கு நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இப்போ அஹ், இந்த இது என்னன்னா இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருக்குது. ஆல்ரெடி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ளோவில் இது கீழே டச் பண்ணுமா மேலே? ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ கேப் நம்மளுடைய இஎம்ஐக்கும் ப்ரைஸுக்கும் இருக்கிற கேப் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இஎம்ஐ நீங்க பார்த்தீங்கன்னா இஎம்ஐயோடைய கேப் பாருங்க, பெரிய கேப் கிடையாது. இஎம்ஐயோட கேப் பாருங்க. ஸோ இஎம்ஐயோட கேப் 24,235. ஆனால் இன்னைக்கு நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு 24,500. ஆல்மோஸ்ட் பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஸோ இது கீழே டச் பண்ணலாம், மேலேயும் டச் பண்ணலாம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 50 இஎம்ஐ கேப் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ ப்ரைஸ் டைட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம. ஸோ இப்போ நம்மளுடைய வியூ எதை நோக்கி இருக்குன்னா, ஸோ மேலே தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ப்ரைஸ் மூவ் ஆகி தான் வரும். ஒன்று இங்கேருந்து இங்கே டச் பண்ணிட்டு இங்கேருந்து மூவ் ஆகலாம். நம்மளுடைய 50 இஎம்ஐ டச் பண்ணிட்டு மேலே மூவ் ஆகலாம். மேலே மூவ் ஆகனா இதுவரையும் கிடையாது. ஒரு நிமிஷம். இப்போ இங்கே இருக்குது ப்ரைஸ். இங்கே டச் பண்ணிட்டு இங்கே வரையும் போகலாம். ஓகேங்களா? இது நாளைக்கு நடக்கலாம். சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு பட்ஜெட் டே வேற. ஸோ இந்த பட்ஜெட் டே நடக்குது. இது புது கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட்டை போட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இந்த 2024ல. ஸோ இது இப்போ எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புது பார்ட்டி, புது கவர்மெண்ட், நியூ கவர்மெண்டோடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட். ஸோ அப்போ நாளைக்கு இன்னைக்கே ஒரு மூட் செட் ஆகிருக்கும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட் மூடுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு மூவ் ஆகும். இன்னைக்கே பாருங்க மார்க்கெட் நாளைக்கு என்ன டிசிஷன் எடுக்குன்னு தெரியாமயே மார்க்கெட் மூவ் ஆயிருக்குது. ஆக்சுவலா பாசிட்டிவா தான் மூவ் ஆயிருக்குது. நாளைக்கு பட்ஜெட் ஃபர்ஸ்ட் வருது. இப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போவான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஸோ இது ஏன்னா இஎம்ஐ ஒரு கேப்பே இல்லாம டச் பண்ணிருந்தீங்க. இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் நாளைக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. பட்ஜெட் டே வருது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பதிவா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ பட் என்னுடைய வியூவை பொறுத்தவரையும் அது மேலே போற மாதிரி தான். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் அப்படிதான் சொல்லுது. பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் இவ்வளவு தூரத்தில் இருக்குது 300 பாயிண்ட்ஸ்ல. ஸோ எங்கே வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய ஓபிஎம் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி. ஸோ இங்கே இதை பேஸ் பண்ணி எந்த காலோ எதோ எடுக்காதீங்க. பேப்பர் ட்ரேடிங் பாருங்க. ஸோ நம்பர்ஸில் வாட்ச் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண ஸ்ட்ரைக்லாம் இந்த ஸ்ட்ரைக் இதுக்குள்ளே வாட்ச் பண்ணுங்க. பட் நம்பர்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணணும். 106, 212, 18 இந்த மாதிரிலாம் வாட்ச் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ஏதாவது பேப்பர் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் 53 கொடுத்துருந்தா ஃபிக்ஸ்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு பேர். ஸோ எஸ்எஸ்எல் ஃபிக்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட்டும் இந்த ரேஞ்சில் மூவ் ஆகும். டார்கெட்டை பொறுத்தவரையும் ஸோ டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா 53 பாயிண்ட்ஸ்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்குங்க. நாளைக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். பட்ஜெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ் ஓவர் ட்ரேடிங்கில் தான் லாஸ் பண்ணுறாங்க மெயினாக. நான் தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல போனால் மார்க்கெட்டில் அடி விடும்னு தெரியல. ரீட்டைல் ட்ரேடர்ஸ், இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்க்கு அவங்க பிரச்சனை கிடையாது. எங்கே வச்சாலும் அவங்க அடுத்த ஹெட்ஜிங்கில் தான் அவங்க அடிப்பாங்க. ஏன்னா அவங்க இங்கே நடுவில் எங்கே வேணாலும் மூவ் ஆகும். ஸோ அதனால அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. பையும் கூட அவங்க கரெக்டான ரேஞ்ச் அடிச்சு தான் மேலே போவாங்க.
கீழ இறக்குறது யாரா இருந்தாங்கன்னா, மேல ஏத்துறதுக்கு ஒரு ஆள் வருவாங்க. அவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம தான் வந்து இங்க வாங்குவோம், இங்க வாங்குவோம், இங்க வாங்குவோம். எங்கேயாவது வாங்கி, வாங்கி நம்ம ஜெயிச்சிடலாம்ன்னு பார்ப்போம். கடைசில தோத்துருவோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓவர் ட்ரேடிங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் என்னுடைய சேனலுடைய தாரக மந்திரம். ஸோ டோன்ட் டூ ஓவர் ட்ரேடிங். ஓகேங்களா? டோன்ட் டூ ஓவர் ட்ரேடிங். இது வந்து என்னுடைய சேனலுடைய தாரக மந்திரம். நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நீங்க எந்த ஓவர் டூவும் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுக்கு கிடைச்ச ஸ்டாப் லாஸ இல்ல டார்கெட்டோ நீங்க வந்து ஹிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டே இருங்க. அத வந்து அதுக்கு மேல ஓவர் ட்ரேடிங் பண்ணா மொத்த பணமும் போயிரும். ஸோ எனக்கெல்லாம் அப்படிதான் பணம் போனது. அந்த பணத்த ரெக்கவர் பண்ண முடியுமான்னா தெரியாது. முதல்லேருந்து 1லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு பட்ஜெட் பந்தாட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துப்போம். ஓகேங்களா? மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனல. தொடர்ந்து உங்களுக்கு புதுசா ஏதாவது சஜஷன் சொல்லணும். அதுவும் நீங்க சொல்லுங்க. அது இது பண்ணுவோம். தொடர்ந்து ஸ்டாக்க பத்தி பேசலாம்னு இருக்கேன். பட் அது ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அத பத்தி நம்ம பேசுவோம். ஸோ டீம் அதுக்கான தயாராகிடுச்சுன்னா நம்ம வந்து அது ஸ்டாக் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. அதனால நம்ம வந்து ஆப்ஷன் அப்புறம் நானும் என்னுடைய ஸ்டாக் நான் தோத்ததில்ல. என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் தோத்ததில்ல. பட் என்னுடைய ஆப்ஷன்ஸ் வந்து தோத்தது. அந்த என்னுடைய தோல்வி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பேப்பர் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ யாரை நம்பியும் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுடைய சுய சிந்தனை, சுய என்ன சொல்றது? உங்களுடைய கால்குலேஷன் பக்காவா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. ரிஸ்க்க நீங்க வந்து எடுங்க. ஓவர் ட்ரேடிங் மட்டும் பண்ணிறாதீங்க ஆப்ஷன்ல. உங்கள அழிச்சு விட்டுரும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ஏன்னா பட்ஜெட் டே வந்து எந்த ப்ரெடிக்ஷனும் எடுக்க முடியாது. பட்ஜெட் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.